கன்னியாகுமரி தொகுதியில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதால் குற்றச்சாட்டுகள் மூலம் திசை திருப்புவதாக காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் எம்பி கூறியுள்ளார். இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியில் அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் பல பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் நம்மோடு இணைகிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது இன்று விளவங்கூடல் பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கேயும் மக்கள் நல்ல வரவேற்பினை கொடுத்திருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கின்றது. ஓகே, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் 2.5 ஆண்டுகளாக எம்பியாக இருந்திருக்கீங்க. அப்படி இருந்த பிறகும் நாகர்கோவிலில் தலைமை தபால் நிலையத்தில் பாஸ்போர்ட் மையம் இயங்குவது அவருக்கு தெரியலையா? அதையும் தாண்டி நான் பாஸ்போர்ட் அலுவலகம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கதா முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? குற்றங்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்கும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்களை பாஸ்போர்ட் சேவா மையத்துக்கும் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் என்ற ஒரு வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும் என்று இருக்கிறேன். பாஸ்போர்ட் சேவா மையத்தில் இந்த அப்ளிகேஷன் வழங்கப்படும், அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். ஆனால் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நான் சொல்ல வருவது என்னென்னா, ஃபுல் ஃப்ளெஜ்டு அந்த இன்டர்வியூ, அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணி அங்கே டெஸ்பேச்சிலேருந்து எல்லாமே நடக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸே தான் நான் சொல்லிக்கிறேன். அதாவது சேவா மையத்துக்கும் ஆஃபீஸுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் என்றதை நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் வாங்கி நம்ம அப்ளை பண்ணலாம் தவிர இந்த இன்டர்வியூஸ் வர்றதுலேருந்து அது வெரிஃபை பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ், ஃபுல் ஃப்ளெஜ் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தேவை. அதை தான் நான் கன்னியாகுமரியில் கொண்டு வரணும்னு என்று சொன்னேன். இந்திய கூட்டணியை பொறுத்த அளவில் அது ஒரு பாழடைந்த கோட்டை. அதே போல் பாஜக கூட்டணி என்பது ஒரு மாளிகை. அந்த மாதிரி கூட ஒரு கருத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தல் நேரத்தில் இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜூன் 4ஆம் தேதி தெரியும் எது பாலடைஞ்ச கோட்டை என்றும் எது பிரகாசமாக எரிய போகிற விளக்கு என்றதும் ஜூன் 4ஆம் தேதி தெரியும். ஏற்கனவே வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்ன்ற பட்சத்தில் பாஜக வேட்பாளர் திரு அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாதிரி தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் சரி திசை திரும்ப நோக்கமாக அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது ஜூன் 4ஆம் தேதி இதற்கான விடை தெரியும். யார் பழைய கோட்டை என்றது பார்த்துக்கலாம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.